வணக்கம். என்னோடய பேர் டாக்டர் சஞ்சீவ் ரங்கநாதன். நான் இங்கே ஆரோவில்ல இருக்கேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க எதை பற்றி பேசணும். எனக்கு இந்த பசங்க இப்போது காலேஜ் வர ஏஜ் வந்திருக்காங்க, 12th முடிச்சிருக்காங்க. இப்போ எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும், அதில் என்ன கொஸ்டின் கேட்கணும், அது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸும் இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கட்டும். நம்ம வெறும் பில்டிங் பார்க்குறோம், பில்டிங் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஆனால் என்ன கேட்கணுன்னா, இந்த காலேஜ் முடிக்கிறதுக்கு அப்புறம் என்னால் என்ன பண்ண முடியணும். வெறும் டிகிரி வச்ச பேப்பர் தான் இருக்குது. ஸோ நான் முதல்ல சிப் டிசைன் கம்பெனியும், எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும், சாஃப்ட்வேர் கம்பெனியும் வச்சுருக்கேன் ஆரோவில்ல. ஸோ சில பேர் வருவாங்க. ஸோ நான் வாழ்க்கை வெறும் அந்த கொஷின் தான் கேட்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும். நம்ம காலேஜ் பசங்களால் காலேஜ் முடிக்கிறதுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் சாஃப்ட்வேர் பண்ண முடியல. இன்ஜினியர்ஸிங்க சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் பில்ட் பண்ணல. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அவளால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியணும், அவள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே யார் படிப்பு கொடுக்குறாங்க, அவன் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கேட்கணும். ஸோ காலேஜ் டிகிரி வச்சுருப்பாங்க, என்கிட்டையும் பிஹெச்டி இருக்குது, பாக்கி பேர்கிட்டையும் பிஹெச்டி, பரவாயில்ல. ஸோ என்ன கேட்கணுன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன ஏதாவது பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறீங்க, அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது கேட்கணும். அது முதல்ல. ரெண்டாவது, என்ன பண்புகள் இருக்குது இந்த காலேஜில், நான் என்னோடய லைஃப் எப்படி லீட் பண்ணுவேன், அதுக்காக நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாங்களா, நான் என்னோடய டிஃபிகல்ட்டிஸ் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா. அது ரெண்டும் பீஸு நான் காலேஜில் பார்த்ததில்லை. ஸோ பசங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சாலும் அவள் ரீட்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவள் ரீட்டைன் பண்ணாலும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஐடியாஸ் பேரண்ட்ஸ் கொஞ்சம் நினச்சி பார்த்தாங்கன்னா, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகுமா, இம்பார்ட்டண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, அவளால் அவள் லைஃப் மேனேஜ் பண்ண முடியுமா, அதையெல்லாம் அவள் கேட்க முடியும். அண்ட் இப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்கணும். அது கேட்காம நம்ம வெறும் பில்டிங் பார்த்து இது பார்த்து எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ பேர் வெளியிறாங்க, எல்லாேருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை இது. ஸோ என்ன பிரயோஜனம். ஸோ நம்ம இப்போவும் வெறும் பிராண்டுக்காக தான் போகிறோம், ஆனால் நம்ம ஸ்கில்க்காக போகல. ஸோ அந்த கஷ்டத்துக்காக நான் அவ்வளோ டைம் என்கவுண்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரோவில்லே காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். யார் வராங்க, பேச்சுலர் வொகேஷன் புது ப்ரோக்ராம். ஸோ ஆனால் நம்ம தானே கரிக்குலம் டிசைன் பண்ணோம். இப்போ எல்லாம் கரிக்குலம் பார்த்திங்கன்னா 20 years old. அப்போது அதை படித்தா என்ன பிரயோஜனம். எவ்வளோ சீக்கிரமாக ஏஐ மாறுறது, மிஷின் லேர்னிங் மாறுறது, அதெல்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. நம்ம சிப் டிசைனே இங்கே இந்தியாவில் வரப்போகுது, பெருசாக ஆக போகுது. அதுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரிப்ரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம பழைய வேலை இருக்கோன்னு நினச்சி நம்ம போனோன்னா ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. எஸ்பெஷலி இன்ஜினியரிங்கில் எவ்வளோ சேஞ்ச் எவ்வளோ சீக்கிரமாக வருது. ஸோ தட் இஸ் த மெயின் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு கன்வே டு பேரண்ட்ஸ். நீங்கள் நினச்சி பாருங்க. ஐ நோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் த சில்ட்ரன் டு டூ வெல். என்னோடய மகள் நல்லா பண்ணணும், வெரி குட். ஆனால் நல்லா பண்ணணும் என்னது, அவளால் ஏதாவது பண்ண முடியணும். வெறும் காலேஜ் டிகிரி வச்சுட்டு எங்கேயும் வர முடியாது. அவ்வளோதான். தேங்க்யூ. ஃபோன் நம்பர் 8940262969. ஆனால் எஸ்எம்எஸ் தான் பண்ண முடியும். வாட்ஸ்அப் நான் டெலீட் பண்ணிட்டேன்.